ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் தபுஜிக்கு சாமி கும்பிட்ட விளாக் பார்த்துருவோமா. இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒர்க் போயிட்டாரு, அதனால் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் ஆஃப்டர்நூனே என் தம்பியை கூட்டிகிட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்தோடனே நானும் அப்பாவும் சேர்ந்து வாஷ் பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி சாமி கும்பிடல, அம்மா வீட்டில் தான் கும்பிட போகிறோம். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் போய் நம்மளோட அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் ஒரு பட்டையை போட்டு ஒட்டெல்லாம் வச்சு விட்டு வீட்லேயே சூடை மட்டும் பற்றி வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போதே பார்த்தா கரெக்டாக அண்ணா அப்பாலாம் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு. நம்ம வண்டி பார்த்திங்களா சூப்பராக நிற்கிதுல, எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. லாஸ்ட் இயர் எல்லாம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். கோலமெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு மாமா ஏன் இந்த வருஷம் கோலம் போடலான்னு கேட்டாங்க. சரி கேட்டாரே அப்படிங்கிறதுக்காகவே சின்னதாக ஒரு கோலம் போடுவோன்னு சொல்லிட்டு கோலம் போட்டு அப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே எல்லாம் வந்துட்டோம். வழக்கமாக அப்பா இல்லைன்னா மாமா இவங்க யாராச்சும் தான் பூஜை பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து எங்கள் அண்ணாவோட கையில் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அவன் தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயோ சைக்கிளை மறந்துட்டோம், அதை மறந்துட்டோம், இதை மறந்துட்டோம்னு சொல்லி ஒவ்வொன்றா கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய கசினும் அண்ணாவும் வந்துட்டாங்க. நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி மழைகாலம் வந்துருமோங்கிற பயத்தில் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா கேமராமேன் கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்துட்டாரு. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே அவரை மிஸ் பண்ணேன். ஹஸ்பண்ட் இருந்திருந்தால் வழக்கமாக தேவையில்லாத நாள்லாம் லீவ் போட்டு வீட்டில் இருப்பான். இன்றைக்கின்னு பார்த்து ஒர்க் போயிட்டான். எல்லோரும் இருக்காங்க, அவன் மட்டும் இல்லைங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இந்த சாமி கும்பிடும்போதே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் எங்கள் வீட்டு வாண்டுங்க ரெண்டும் இந்த பெல் அடிக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கன்னு அடிச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருந்துச்சுங்க. அதில் பெருசு வந்து நான் தான் அடிப்பேன்னு சண்டை போடுது, சின்னதுக்கு திருப்பி கொடுக்கவே மாட்டேங்குது. அவங்க 2 பேர் போராட்டம் பெருசாக இருந்துச்சு. எங்கள் அம்மா கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு அவங்கள அடக்கி அப்படியே சாமி சூப்பராக கும்பிட்டாச்சு. எல்லார் கூடயும் ஒன்றா சாமி கும்பிட்டது ஹாப்பியாக இருந்தாலுமே அவர் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு அந்த இது மைண்டில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நம்ம அம்மனி வேற அந்த அண்ணங்கிட்டேருந்து அந்த பெல்லை பிடுங்கிருச்சா, அவன் வேற உட்காந்து அழுதுட்டு இருக்கான். நம்ம கைக்கு அந்த பெல்லு வந்த உடனே அப்படியே பயங்கர கெத்தாக இருந்திருக்கும் போல். அதை அடிச்சுக்கிட்டே சுற்றிட்டே இருந்துச்சு. பாவம் அவன் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அப்புறம் லாஸ்ட்டாக எலுமிச்சை மலமெல்லாம் டயருக்கு வச்சு வண்டியை எடுத்து சூப்பராக பூஜையை நிறைவு பண்ணியாச்சு.